இந்த ஈசிஆர்ல பாத்தோம்னாக்கா திமுக கொடியோட வந்து ஒரு பெண்ணை வந்து தொடுத்திருந்து ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அந்த பகுதியில் போறாங்க. பாண்டிச்சேரிக்கு போறாங்க. அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சோசியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்க இருக்காது. எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ, அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசா வருது. இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா நல்ல பெண்கள் போனா பிரச்சனை, பகல்ல போனா பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்திற்குள்ள அங்க படிக்கக்கூடிய பெண் 7:45 மணிக்கு சாயந்தரம் நடந்து போனா பிரச்சனை. இது இரவு மட்டுமல்ல, பகல் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாகிக் கொண்டிருக்கிறது. நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம்.